கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பகலின் குளிர்ச்சியான நாளின் தியான வசனம் நெகேமியா 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ராஜாவின் சிங்கார தோட்டத்தண்டையில் இருக்கிற சீலோவாவின் குளத்து மதிலையும் தாவீதின் நகரத்திலிருந்து இறங்குகிற படிகள் மட்டாக இருக்கிறதையும் கட்டினார்கள். பள்ளத்தாக்கின் வாசலை ஆனூனும் சானோவாகின் குடிகளும் பழுது பார்த்து கட்டினார்கள். அவர்கள் அதை கட்டி அதற்கு கதவுகளையும் பூட்டுகளையும் தாழ்பால்களையும் போட்டு குப்பைமேட்டு வாசல் வரைக்கும் 1000 முழம் கட்டினார்கள். குப்பைமேட்டு வாசல் எண்ணப்பட்ட வாசலை பெத்கேரேமின் மாகாணத்து பிரபுவாகிய ரெக்காவின் குமாரன் மல்கியா பழுது பார்த்து அதை கட்டி அதற்கு பூட்டுகளையும் கதவுகளையும் தாழ்பால்களையும் போட்டான். எருசலேம் தேவாலயங்களை சுற்றியுள்ள சகலவிதமான குப்பைகளையும் அந்த இடத்திலே கொட்டி அதை குப்பை மேட்டு வாசல் வழியாக அள்ளி செல்வர். அதனால் அந்த இடம் மேடானதாக காட்சியளிக்கும். ஆகவே அந்த வாசல் குப்பை மேட்டு வாசல் எண்ணப்பட்டது. ஊருணி வாசலை மிஸ்பாவின் மாகாணத்து பிரபுவாகிய கொல்லோசேயின் குமாரன் சல்லூம் பழுது பார்த்து அதை கட்டி மச்சுப்பாவி அதற்கு கதவுகளையும் பூட்டுகளையும் தாழ்பால்களையும் போட்டு ராஜாவின் சிங்கார தோட்டத்தண்டையில் இருக்கிற சீலோவாவின் குளத்து மதிலையும் தாவீதின் நகரத்திலிருந்து இறங்குகிற படிகள் மட்டாகவும் இருக்கிறதை கட்டினான். ஊருணி என்றால் குளம், மழைநீர் தங்குகிற ஒரு இடம் என்று பொருள். அந்த ஊருணியில் மீன் பிடிப்பவர்கள் குளிப்பவர்கள் அந்த வாசல் வழியாக வருவார்கள். அங்கேதான் சீலோவாம் குளம் இருக்கிறது. அது யூதா ராஜாவின் சிங்கார தோட்டத்தண்டையில் இருக்கிறது. தாவீதின் நகரமாகிய சீயோன் கோட்டையிலிருந்து படிகள் வழியாக இறங்கி வருகிற போது இந்த சீலோவாம் குளத்தின் அருகிலே வந்துதான் செல்ல வேண்டும். அந்த அளவுக்கு சீலோவாம் குளம் ராஜாக்களுக்கும் மக்களுக்கும் பிரயோஜனமாக இருந்திருக்கிறது. இயேசு மனிதனாக வாழும் காலத்தில் பிறவிக்குருடனை உமிழ்நீரினால் சேருண்டாக்கி சீலோவாம் குளத்தில் கழுவி பார்வையடைய செய்த குளமும் இந்த குளம்தான். இந்த குளம் அப்பொழுது பழுது பார்த்து கட்டப்பட்டிருக்கிறது. இப்படித்தான் இயேசுவை அறியாத ஒருவர் இருந்தார். அவருக்கும் இயேசுவுக்கும் சம்பந்தமில்லை. அதனால் அவர் இஷ்டப்படி அவர் வாழ்ந்து வந்தார். அவருடைய குணம் நடவடிக்கை என்னவென்றால் நாம் சம்பாதிக்கிறோம், நாம் சாப்பிடுகிறோம் என்ற எண்ண உடையவராய் வாழ்ந்து வந்தார். ஆனால் ஒரு நல்ல உண்மையான உழைப்பாளி. ஒரு நாள் அவர் வேலைக்கு செல்லும் வழியில் ஒரு சுவரொட்டியை பார்த்தார். அதிலே மகனே, உன் இருதயத்தை எனக்கு தருவாயா என்று எழுதப்பட்டிருந்தது. கொஞ்ச தூரம் சென்றிருப்பார். ஒரு சுவரில் மகனே, உன் இருதயத்தை எனக்கு தா, உன் கண்கள் என் வழிகளை நோக்குவதாக என்று எழுதப்பட்டிருந்தது. யார் இது வாசிப்பவர்களையெல்லாம் மகனே என்று கூறுவது என்று சொல்லி அவர் ஆராய்ந்து பார்த்து வாசித்துவிட்டு, வாசிப்பவர்களையெல்லாம் இப்படி யார் கூறுவார்கள், மகனே என்று அதுவும் கூறுவார்கள் என்று சொல்லி, இந்த நபர் யார் என்று தெரியவில்லையே என்று முழுவதும் தூக்கம் வரவில்லை அவருக்கு. விடிந்து அவர் எல்லா வேலையும் முடித்து பணிக்கு சென்றார். பின்பு அவருடைய நண்பர்களிடம் இதை பற்றி கூறினார். இந்த வாசகம் என்னவா இருக்கும் என்று கேட்டார். அதிலே ஒரு கிறிஸ்தவ நண்பர் ஒருவர் இருந்தார். அவர் கூறினார், இது இயேசுவின் வார்த்தைகள் என்று சொன்னார். அதை கேட்டதும் அவர் அந்த கிறிஸ்தவ நண்பரிடத்தில் இயேசுவை பற்றி கேட்டு அறிந்து கொண்டு ஒரு வேதாகமத்தையும் வாங்கி இரவும் பகலும் அதை படித்தார். அந்த வேத வசனங்கள் அவருக்கு தேனிலும் மதுரமாய் இருந்தது. இன்றைக்கு அவர் பெரிய ஊழியக்காரராக இருக்கிறார். அவர் தொட்டவுடன் பிசாசு நடுங்கி ஓடுகிறது. அந்த அளவுக்கு அவர் சீலோவாமாகிய இயேசுவின் பாதப்படியிலே அவர் விழுந்து அவருடைய வசனங்களை அதிகமாக படித்தார் என்று நாம் பார்க்கின்றோம். அவரை அந்த கிறிஸ்தவ நண்பர் மூலமாக ஆண்டவர் அவரை பழுது பார்த்து கட்டினார். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் எனக்கன்பானவர்களே, இன்றைக்கு நாமும் இப்படி பழுது பார்த்து நாம் கட்டப்பட்டால்தான் பிற்காலத்தில் சீலோவமாக ஆண்டவரால் அனுப்பப்பட்டவர்களாக வாழ முடியும். அப்படிப்பட்ட சீலோவமாகிய நம்மை தெரிந்து கொண்டு நம்மை கொண்டு அநேகர் கழுவப்பட முடியும். நாமே சீலோவமாக மாற முடியும். ஆகவே நாமே ஆண்டவரண்டை ஒப்பு கொடுப்போம். நாம் நம்மை செப்பனிட்டு ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். கதவு போட்டு தாழ்பால்கள் பூட்டுகள் எல்லாம் போட்டு பரிசுத்தப்படுத்தி ஆண்டவர் நம்மை அநேகரை கழுவுகிற சீலோவமாக அவர் மாற்றுவார். இன்றைக்கே நம்மை அதற்காக அர்ப்பணிப்போம்.
ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல நாளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இப்பொழுதும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்களை உமக்கென்று ஒப்பு கொடுக்கவும், சீலோவமாக மாற்றப்படவும், அநேகருக்கு ஆசீர்வாதமாக காணப்படவும் அருள் புரியும். இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென்.